அழகாக ரெடி ஐஸ்கிரீம் மாதிரி வந்துட்டு இருக்கு பாருங்க, சூப்பராக வந்துடும். கேப்பை மட்டும் இப்படி வெளியே எடுத்துட்டிங்கன்னா அதை பாருங்க, மசாலா எல்லாவும் இந்த மாதிரி வெளியே வந்து ட்ரம்லையும் ஒட்டாது. நீங்கள் கடைசி ஃபினிஷிங் நீங்கள் ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் அதில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரம்லையும் ஒட்டாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப സിമ്പിളാ നീറ്റ്. നമ്മൾ ഇത്രയും നാളും കണ്ടിട്ടുള്ളതിൽ നിന്ന് വ്യത്യസ്തമായിട്ടുള്ള ഒരു അടിപൊളി ഗ്രൈൻഡർ ആണ് ഞാൻ ഈ പരിചയപ്പെടുത്താൻ പോകുന്നത്. ബ്രോ இதோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன? இதோட ஸ்பெஷல் என்னன்னா, இதோட பேர் பார்த்தீங்கன்னா நவீன அம்மிக்கல் ஆட்டாங்கல். நவீன அம்மிக்கல் ஆட்டுகள் தான் இந்த பேர். அதாவது பழைய காலத்துல நம்ம வந்து கல்லுல மசாலா அரைப்பாங்க, அந்த ஆட்டாங்கல்ல மாவு அரைப்பாங்க இல்லையா, அதே மெத்தட்ல இப்ப கொண்டு வந்திருக்கோம். என்ன டிஃபரன்ஸ்னா, இதுல வந்து ட்ரம் வந்து சுத்தாது. வழக்கமான கிரைண்டர் எல்லாமே ட்ரம் சுத்தும். ட்ரம் கறங்குന്നതാണ് നമ്മുടെ നാട്ടിലൊക്കെ ഉള്ള ഗ്രൈൻഡർ. ഇതില് ட்ரம் சுத்தாது. பிளஸ் இதுல கல்லு மட்டும் தான் சுத்தும். கல்லு மாத்திரம். அதனால என்ன அப்படின்னா மாவு வந்து ஹீட் ஆகாது. ஓகே. ஆமா, அந்த டைட்டா இருக்காது, மாவு சாஃப்ட்டா இருக்கும். இதுல அரைக்கும் போது மாவு வந்து நல்லா മാവ് ചൂടാകത്തില്ല. അതിന് പല ട്രിക്കുകൾ നമ്മുടെ വീട്ടിൽ അമ്മമാരൊക്കെ ഉപയോഗിക്കാറുണ്ട് മാവ് ചൂടാകാതിരിക്കാനായിട്ട്. ഇതിനെന്ന് വെച്ചാൽ ആ പ്രശ്നമില്ല, சூடாகாது, டேஸ்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே. சோ இதுல வந்து இதுல கூட வரக்கூடிய அட்டாச்மெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இதற்கு பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் துருவுறது. ஓகே, இது வச்சுட்டு தேங்காய் துருவுக்குலாம் இதுல வரக்கூடிய ஸ்டோன், இந்த டபுள் ஸ்டோன் வந்து இதுல வரக்கூடிய ஸ்டோன். ஓகே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி பரோட்டா மாவு பிசைறதுக்கு இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. சோ இது எல்லாமே காமிக்கிறேன். இன்னொன்னு, இந்த கிரைண்டர் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சுத்தக்கூடியது. அதாவது நம்ம ஆட்டாங்கல் எப்படி முன்னாடி பின்னாடி சுத்துறோமோ அதே மாதிரி தான் இதுல சுத்தும். உங்களுக்கு முன்னாடி சுத்தும், பின்னாடி சுத்தும். ஓகே. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நான் எப்படி ஆன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை அசெம்பிள் பண்றது ஃபர்ஸ்ட் காமிச்சிரது. அது பாருங்க, இது ட்ரம். நம்ம எடுத்து வாஷ் பண்ணும்போது இது வந்து 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ആണ്. 304 எஸ்எஸ்எல் ആണ് ചെയ്തേക്കുന്നത്. ரஸ்ட் ஃபார்ம் ஆகாது. ஓகே ஓகே. துரு பிடிக்காது உங்களுக்கு. சோ இதுதான் பேஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா பெல்ட் வராது. வழக்கமான கிரைண்டர்ல வந்து பெல்ட்ல சுத்தும். இது டைரக்ட்டா கியர்ல சுத்துறதுனால கம்ப்ளைண்ட்ங்கிறது 99% வராது. ஓகே. சோ இத எடுத்து அப்படியே மேல வச்சிடலாம். சரி, மேல வச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரல், இது வந்து பாத்தீங்கன்னா ஊத்துக்குழி கல்லுன்னு சொல்றோம் உங்களுக்கு. இது இந்த ஊத்துக்குழி கல்லு. சோ வந்து நல்லா சாஃப்ட்டா அரைக்கும் உங்களுக்கு, குயிக்காவும் அரைச்சு கொடுத்துரும். சரி சரி. பாருங்க, இதை எடுத்து அப்படியே மேல அட்டாச் பண்றது, அவ்வளவுதான். இதுக்கு மேல இந்த கேப் இந்த இருக்கு பாருங்க. ஓகே ஓகே. இந்த கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். சரி, இது ஃபுல்லா டைட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க இதை இருக்கு பாருங்க. இதுல வந்து இதுலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காமிச்சிருக்கும் பட்டர், அதாவது மாவு அரைக்கிறதுக்கு வந்து ஃப்ரண்ட்ல ஆன் பண்ணணும். இதை பாருங்க. ஓகே ஓகே. ஃப்ரண்ட்ல சிங்கிள் பட்டன் இருக்கு, சிங்கிள் கோட் இருக்கு பாருங்க. இந்த பக்கம் பிரஸ் பண்ணீங்கன்னா மாவு அரைக்கிறதுக்கு. அதே நீங்க வந்து இந்த சைடு பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா மசாலா அரைக்கும். நான் அரைக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன், எல்லாமே அரைச்சு காமிக்கிறேன். இங்க வச்சிருக்கோம் பாருங்க. மிளகா, மல்லி, சட்னி அரைக்கிறதுக்கு. அதே மாதிரி பார்த்தா உளுந்து உங்களுக்கு இதுல அரைச்சு காமிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு வந்து மாவு பிசைஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தா தேங்காயில இருந்து போயிடலாம் உங்களுக்கு. சரி சரி சரி. தேங்காய் பண்றதுக்கு இந்த கல்லை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அந்த கல்லை ரிமூவ் பண்ணிட்டு அட்டாச்மெண்ட் வைக்கணும். இந்த அட்டாச்மெண்ட்ஸ் வந்து டைரக்டா இதில் வச்சுட்டு ஜஸ்ட் இதில் ப்ரெஸ் ஆன் பண்ணிட்டுங்க. நீங்கள் வந்து டைரெக்டாக கையை அப்படி வைக்கலாம். அதை பாருங்கள். ஸோ ஒன்றுமே ஆகாது. எப்படி வச்சாலும் நீங்கள் பயப்பட தேவை இருக்காது. ஸோ ஏதாவது கைக்கு டேமேஜ் ஆகிடும், அந்த கையை கிழிச்சிரும், அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. வாங்க, இப்படி பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை, இப்படி இப்படி இந்த மேலே வைக்கக்கூடாது, சைடில் தான் வைக்கணும். ஓகேவா? ஸோ ஒன்றுமே ஆகாது, பயப்பட தேவை இருக்காது. ஸோ இப்போ தேங்காய் இருக்க பாருங்க, முழு தேங்காய் எடுத்து ஜஸ்ட் செகண்ட்ல இருந்தா ரெடி பண்ணிடலாம். இப்போ வீட்டில் நீங்கள் நிறைய தேங்காய் துருவணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். இதை எடுத்து அப்படியே மேலே வச்சிருங்க. பாருங்க, சரிதா? ஓகே 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 ஓகே. அவ்வளோதான். அதை பாருங்க, வித்தின் ஒரு 30 செகண்ட்ஸ் ஃபுல்லாக பாரு ரெடி ஆயிடுச்சு பாதி. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் காமிக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, முடிஞ்சிச்சு. ஓகேவா? அவ்வளோதான், அவ்வளோ ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ஸோ ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் பெரிய ஃபங்க்ஷன் உங்களுக்கு நடக்குது, ஒரு 10 தேங்காய் 20 தேங்காய் 30 தேங்காய் திருவணும் அப்படின்னாலும் வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ள நீங்கள் வந்து ஃபுல்லாக திருவி முடிச்சிடலாம். ஆமாம், முடிச்சிடலாம். அவ்வளோதான். எடுத்துருங்க. எடுத்துட்டு ஜஸ்ட் இந்த அட்டாச்மெண்ட் மட்டும் தனியாக எடுத்துட்டு நீங்கள் உள்ள தள்ளிடலாம். இப்போ நீங்கள் சட்னி அரைக்கணும், தேங்காய் சட்னி அரைக்க போறீங்கன்னா என்ன பண்ணுங்க, வீட்டில் நீங்கள் அருவாமனையில் திருவிட்டு திரும்பி அதை எடுத்துட்டு மிக்சியில் போட்டு நம்ம சட்னி அரைக்கணும். கரெக்டுங்களா? ஸோ அந்த சட்னி என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹீட் ஆகும். ஹீட் ஆகும்போது டேஸ்ட் மாறும், புளி சீக்கிரம் கெட்டு போயிடும். ஆனால் இதில் அப்படி கிடையாது உங்களுக்கு. ஸோ இதை போட்டுட்டு டைரெக்டாக நீங்கள் அப்படியே தண்ணி ஊற்றிட்டு கல்லை தூக்கி மேலே வச்சிருங்க. இதை பாரு, அவ்வளோதான். மேலே வச்சுட்டு இந்த பட்டனை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே.
ஸோ இதை லாக் பண்ணிடுங்க. இது கூட வந்து நீங்கள் கடலை வேணும் அப்படின்னாலும் கடலை போட்டுக்கலாம், இல்லை கிரீன் சில்லி பச்சை மிளகாய் போடனாலும் கட்டலாம், இல்லை வேறு ஏதாவது மிக்ஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அது கூட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்னி அரைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அங்கே இருக்குது பாருங்கள் டைமர். ஓகே. ஸோ இந்த டைமர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே 5 நிமிஷம் வேணும் 10 நிமிஷம் வேணும் அப்படின்னா எவ்வளோ டைம் வேணுமோ நீங்கள் வந்து டைம் வச்சுக்கலாம். சரி சரி. டைம் வச்சுட்டு இங்கே இருக்கு பாருங்க பட்டனு, இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஓகே. சட்னி ஆமா அந்த சைடுக்கு. ஆமா. ஓகே. இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு டைப்பும் சுத்தம். ஸோ வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதை பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ல சுத்திக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் நிக்குது, திரும்ப பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டா சுத்த ஆரம்பிக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பழைய காலத்துல அம்மிக்கல்ல அரைப்பாங்கல்ல, மசாலா அரைப்பாங்க அம்மிக்கல்ல, அந்த டெக்னாலஜில பார்த்தீங்கன்னா இது சுத்துது. இந்த மாதிரி விட்டு விட்டு சுத்துறதுனால ஹீட் ஆகாம இருக்கும், குயிக்கா ரெடி பண்ணி கொடுக்கும். நீங்க கல்லுல பழைய காலத்துல பாட்டி காலத்துல எப்படி நீங்க சட்னி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்டா இருக்குமோ அதே டேஸ்ட் இந்த கிரைண்டர்ல அரைக்கும் போது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஓகே. சோ இது கூடவே பார்த்தா பாருங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்க, குயிக்கா ரெடி ஆயிடும் உங்களுக்கு. நல்லா அரைச்சிச்சு கூட வேணுங்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெமோக்காக இது கூடவே பார்த்தா மசாலா அரைக்கிறேன். இப்போ நீங்க வந்து ஒரு நான்வெஜ் ஒரு மட்டன் கிரேவி வைக்கிறீங்க, சிக்கன் கிரேவி வைக்கிறீங்க, வெஜ் கிரேவி வைக்கிறீங்க, சப்பாத்தி கிரேவி வைக்கலாம். நீங்க என்ன பண்ணீங்க இதெல்லாம் வறுத்துட்டு தான் போடுறோம். ஆமா அதற்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் இருக்கு மல்லி, மிளகாய், லவங்கம், பட்டை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வறுத்துட்டு உங்களுக்கு. ஸோ தேங்காய் கூட வேணும் அப்படின்னாலும் டைரக்டா பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்க இதில் கொட்டிக்கலாம் உங்களுக்கு. அவ்வளோதான். ஸோ டைரக்டா பார்த்தீங்கன்னா அப்படியே கொட்டிக்கலாம் உங்களுக்கு. மசாலாவும் சூப்பராக அரைச்சி கொடுத்துருங்க. மசாலா பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே பறக்காம நம்ம மேலே தெரிக்காம இருக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி கேப் ஒன்று கொடுத்துறோம், மூடிட்டு இதை தூக்கி மேலே வச்சிருங்க. சப்போஸ் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணணும்னு ஓப்பன் பண்ண தேவை இருக்காது. இது வரைக்கும் பாருங்க, இந்த இடத்துல லைட்டாக அப்படி தண்ணி ஊற்றுனீங்கனாலே உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி போயிடும். சூப்பராக எடுத்துக்கலாம். எல்லா வகையான மசாலாவும் சூப்பராக அரைச்சிக்கலாம். தேங்காய் அரைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மசாலா அரைக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்லீகன் ஸ்பூன் கொடுக்குறோம். இது வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஸ்க்ராச்சஸ்லாம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி தள்ளி விடுறதுக்கு கை வைக்க தேவை இருக்காது. ஸோ இதை பாருங்கள், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கை வைக்காமல் தள்ளி விடுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ மசாலா வந்து கெட்டு போகாது, டேஸ்ட் நல்லாயிருக்கும். பழைய காலத்தில் எப்படி நம்ம கறி குழம்பு மீன் குழம்பு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குமோ அதே டேஸ்ட் இதில் அரைக்கும் போது சூப்பராக கிடைக்கும். ஸோ இந்த மசாலா நீங்கள் அரைக்கும் போது நீங்கள் மல்லி மிளகாலாம் போட்டாச்சு. இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் தக்காளி வெங்காயம் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே வதக்கி வச்சிருக்கோம். ஸோ டேரெக்டாக அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து கிரேவி மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த கிரேவியை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டுக்கோழி குழம்புக்கு, மட்டன் குழம்புக்கு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்புலாம் வைக்கிறீங்க அரைச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் எந்த மிக்சர் அரைச்சாலும் கிடைக்காது. எந்த மசாலா நீங்கள் கடையில் போய் வாங்கினாலும் அந்த மசாலா டேஸ்ட் கிடைக்காது. ஆனால் இந்த கல்லில் அரைக்கும் போது தான் அவ்வளோ சூப்பராக கிடைக்கும். பாருங்கள், முன்னாடி அம்மிக்கல் எப்படியோ அதே மாதிரி தான், முன்னாடி சுற்றும் பின்னாடி சுற்றும். அதே நேரத்தில் நீங்கள் கை வைக்கிறங்கிற அவசியம் கிடையாது. மசாலா நீங்கள் அரைக்கும் போது கை வச்சிங்கன்னா கையெல்லாம் எரிச்சல் வரும். அழகாக பார்த்தா இந்த மாதிரி தங்கியிருக்கு அப்படின்னா இந்த ஸ்பூன் வச்சு லைட்டாக பாருங்கள், ஒரு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக வழிச்சு வருதுன்ட்டு. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ மசாலா நம்மலாம் போட்டது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், இந்த ஏரோ வந்து நம்ம இந்த சைடில் வச்சுருந்தோம். ஓகே, 10 மினிட்ஸ் வச்சுருந்தோம். இது அப்படியே ரொட்டேட் பண்ணி கீழே வந்துருச்சு பாருங்க. ஸோ இப்போ கடைசி ஆயிடுச்சு உங்களுக்கு. இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதை பாருங்கள். ஸோ இந்த மசாலா ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது மசாலா நம்ம எடுக்கிறதுக்கு வழக்கமான நம்ம மிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா கையை வச்சு தான் நம்ம வழிப்போம். ஆனால் இந்த கிரைண்டர் போது கையை வச்சு வடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது, கையை யூஸ் பண்ணுங்கிற தேவையே கிடையாது உங்களுக்கு. இதை பாருங்கள், ஃபுல்லாக வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த மோடை வந்து மாற்றிக்கணும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் இல்லை, இந்த லைன் இருக்கு பாருங்க. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் வந்து மசாலா அரைக்கிற மோடு இது. ஓகே, இப்போ எடுக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டுக்கு மாற்றிடணும். மாற்றிட்டுனா ஒரே மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் இந்த பவுலை மட்டும் முன்னாடி வச்சுருங்க. ஓகே, பவுலை வச்சுட்டு இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கேப்பை மட்டும் இப்படி வெளியே எடுத்துட்டிங்கன்னா அதை பாருங்க, மசாலா எல்லாம் இந்த மாதிரி வெளியே வருது. ஸோ நம்ம கையால் வச்சு வழிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் அம்மிக்கல்லில் எப்படி அரைச்சிங்கன்னா மசாலா டேஸ்ட்டு கிடைக்குமோ அதே டேஸ்ட்டு இந்த கிரைண்டரில் நீங்கள் இந்த மாதிரி மசாலா அரைக்கும் போது சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 304 ஸ்டெயின்லெஸ் லிவர் கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சப்பாத்தி மாவு பேசுறது எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும். வீட்டில் நிறைய பேர் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணவே மாட்டீங்க. சப்பாத்திலாம் ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வருவோம். ஆனால் இந்த கிரைண்டர் இருந்துச்சுன்னா மசாலா அரைக்கிறது மட்டும் இல்லை, மாவு அரைக்கிறது மட்டும் இல்லை, இது மொத்தம் சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பார்த்தீங்கன்னா அது 1/2 கிலோ பாக்கெட் மாவு எவ்வளோ டைம் பார்க்குதுன்னு பாருங்கள். ஸோ அப்படியே நான் எடுத்து இதில் கொடுத்துறேன். நீங்கள் வீட்டில் போடும்போது நீங்கள் என்ன மாவு எந்த மாவு வேணாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம். அதிகபட்சம் நீங்கள் 2 கிலோ வரைக்கும் ஒரே டைமில் போட்டுக்கலாம். உங்களுக்கு மாவு போட்டுருங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா சால்ட்டு, ஆயில் தேவைன்னா ஆயில் ஆட் பண்ணுங்க. நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 2 மினிட்ஸ் தான். ஸோ சப்பாத்தி மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் கையால் பேசுனீங்கன்னா ஒரு 1/2 hour டைம் எடுத்துக்கணும். நம்ம கையால் போட்டு தண்ணி ஊற்றி பேசி 1/2 hour டைம் எடுக்கும். அதை பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 2 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இதே மாதிரி மைதா மாவு பேசுங்களா, பரோட்டா மாவு, பரோட்டா பண்ணுறதுக்கு மைதா மாவு, குலோப்ஜான் மாவு,
பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்றது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடும் உங்களுக்கு. அவ்வளோதான். ட்ரம்லையும் ஒட்டாது. நீங்கள் கடைசி ஃபினிஷிங் நீங்கள் ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் அதில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரம்லையும் ஒட்டாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற கிரைண்டர் மாதிரி இடத்த அடைக்காம சின்ன ஒரு மிக்ஸி சைஸுக்கு இடம் இருந்தாலே போதும் உங்களுக்கு. சூப்பராக காம்பேக்டாக இருக்கும். சவுண்டு இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கிரைண்டர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வயசானவங்க வீட்டுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா லைட் வெயிட்டுக்குனால க்ளீன் பண்ணது ஈஸியாக இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா ஃபாரின் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்க, மாவு ரெடி. அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிட்டு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. அவ்வளோதான். வித்தின் உங்களுக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான நல்லா சாஃப்டான மாவு, கையில் ஒட்டாத மாவு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல் எடுத்து மேலே வச்சிங்க அப்படின்னா இதில் நீங்கள் உளுந்து அரிசி அடைக்கி வடைக்கு மாவு அரைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் அரைச்சிக்கலாம். உங்களுக்கு சூப்பராக அரைக்கும். நீங்கள் வந்து பழைய காலத்தில் ஆட்டாங்கல் அரைச்சிங்கன்னா எந்த மாதிரி டேஸ்ட் வருமோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே டேஸ்ட்டில் கிடைக்கும். நல்லா ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு ஸோ வந்து இப்போ மசாலா முன்னாடி அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் உங்களுக்கு டைம் செட் பண்ணி உங்களுக்கு பின்னாடி நம்ம ப்ரெஸ் பண்ணோம். இப்போ மாவு அரைக்க போகிறோம், உளுந்து அரைக்க போகிறேன். அதனால பார்த்தீங்கன்னா டைமில் செட் பண்ண தேவை இருக்குல்ல. ஜஸ்ட் இது முன்னாடி ஆன் பண்ணால் மட்டும் போதும், ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். மாவு அப்படியே உளுந்து அரைக்காம. ஆமாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இதில் உளுந்து அரைக்கும் போது நல்லா புசுன்னு ஒரு மாவு சாஃப்டாக இருக்கும், ஹீட் ஆகாது. அதனால பார்த்தீங்கன்னா மாவு வந்து இருகாது. நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக. ஏன்னா இட்லி சாஃப்டான வடைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்டில் அரைக்கும் போது மட்டும் தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதோட கெப்பாசிட்டி வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டி. நீங்கள் வந்து அரிசிலாம் போடுறீங்கன்னா நீங்கள் ஒரு 1.25 கிலோ வரைக்கும் நீங்கள் இதில் அரிசி போட்டு அரைச்சிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் உளுந்து வடை, பருப்பு வடை இதுவும் அரைச்சிக்கலாம். ராகி, கம்பு, சோளம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ் சிறுதானியங்கள் நீங்கள் ஊற வச்சு அரைக்கிறீங்க, அடைக்கலாம் அரைக்கிறீங்க அப்படின்னா அதுவும் நீங்கள் இதில் அரைச்சிக்கலாம். உங்களுக்கு இதில் நீங்கள் நார்மல் கிரைண்டரில் நீங்கள் அரைக்கிறீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் டைம் எடுத்துக்குது அப்படின்னா, ஆனால் இதில் போடும்போது ஒரு 20 மினிட்ஸில் பார்த்தா நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது மெயின் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கையை வச்சு மாவு அள்ள தேவை இருக்காது. அதே இடத்துல கையை வச்சு அரைக்க போகிறது கிடையாது. ஹீட் ஆகாதனால எப்படி இருக்குன்னு தெரியும், சாஃப்ட்னஸான இட்லி கிடைக்கும். நல்லா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு. நான் வந்து உளுந்து போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் அரிசி, பருப்பு இது எல்லாமே போட்டுக்கலாம். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்க, ட்ரம் வந்து சுத்தவே இல்லை, அப்படியே தான் நிற்கிது. கல் மட்டும் தான் சுற்றிட்டு இருக்கு. ஆகாது. இல்ல சும்மா கூலாக தான் இருக்குது. கூலாக தான் இருக்கு, ஹீட் ஆகாது. டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி சூப்பராக இருக்கும், மசாலாவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுக்கணும் அப்படின்னா வழக்கமான கிரைண்டர் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் கையால் தான் வச்சு ஆகணும். ஆனால் இந்த கிரைண்டர் பிறகு கையை வைக்க தேவையே இருக்காது உங்களுக்கு. இருக்கு பாருங்க, நீங்க இப்ப நம்ம இந்த ட்ரம் சைஸுக்கு நீங்க கீழே வந்து பாத்திரம் வச்சிடணும். 2 லிட்டர் மாவு பிடிக்கிற வரைக்கும் பாத்திரம் வச்சிருங்க. இது சின்னதா இருக்கனால லைட்டா மேல தூக்கி பிடிச்சிக்கிறேன். இங்க இருக்கு பாருங்க பிளாக் கலரு, இதை அப்படியே எடுத்துட்டீங்கன்னா போதும். இதை பாருங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா மாவு மட்டும் வந்து அழகா ரெடி, ஐஸ்கிரீம் மாதிரி வந்துட்டு இருக்கு பாருங்க. சூப்பரா வந்துடும். இந்த அளவுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சிக்கலாம். அதனால சொன்னால் வயசானவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா என்கேஜில் இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கிரைண்டரில் அரைக்க சங்கடப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கடையில் போய் நீங்கள் மாவு வாங்கிட்டு வருவீங்க. ஆனால் இந்த கிரைண்டர் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டெய்லி உங்களுக்கு நீங்கள் வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு கடையில் வாங்க மாட்டீங்க, வீட்லேயே அரைச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவும் பேசிக்கலாம். அதே நேரத்தில் மசாலா அரைக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பழைய காலத்தில் டேஸ்ட்டு திரும்பவும் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிரைண்டர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், அதே டேஸ்ட்டு கிடைக்கும்.